ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன Creo 11 எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் இதே வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் அதையும் பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். Creoன்னு கூகுளில் சர்ச் பண்ணோன்னா இந்த செகண்ட் லிங்க் Creo ஃபார் ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்களோட கண்ட்ரி, மொபைல் நம்பர், இந்த டேட்டா எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு இன்ஸ்டால் Creo 11 now அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று டவுன்லோட் ஆகும். இல்லைனா செகண்ட் பேஜில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். இதை ஃபாலோ பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லிங்க் வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பிடிசியில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக லாகின் பண்ணி டவுன்லோட் பேஜ் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுறேன். இங்கே ஆல்ரெடி என்கிட்ட அக்கௌண்ட் இருக்கனால அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட் பேஜ் வரும். இந்த அக்ரிமெண்ட் பேஜில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி டிக் பண்ணிவிட்டு கண்டினியூன்னு கொடுங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் 64 பிட் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம் இந்த லிங்க் யூஸ் பண்ணி. சப்போஸ் உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அதே பிடிஎஃபில் செகண்ட் லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் அந்த ஃபஸ்ட் நேம், செகண்ட் நேம், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு கிரியேட் அன் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். சேம் பிடிஎஃபில் போய்ட்டு அந்த ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ HTTPS கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் பண்ணணுமோ அந்த லொக்கேஷன் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இது வந்து 5.5 GB அரௌண்ட் இருக்கும். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி 5 to 10 minutes ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட WinRAR இல்லைனா 7zipன்ற சாஃப்ட்வேர் வச்சுட்டு இந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டர் போயிட்டு செட்டப்ன்ற ஃபைல் இருக்கும். அந்த செட்டப் ஃபைலை வந்து ரன் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டால் நியூ சாஃப்ட்வேர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுங்க. ஐ அக்செப்ட் த சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நோட் லாக்டு லைசன்ஸ்ன்னு இருக்கும். இந்த லைசன்ஸ் நம்பர் எங்கே இருக்குன்னா ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண பிடிஎஃபில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும். இதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் லைசன்சிங் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு விண்டோ பாப்பப் ஆகும். இதில் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டோட யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்துட்டு போட்டுட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் கொடுத்தோன்னே ப்ராசஸிங்னு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அதுக்கப்புறம் சக்ஸஸ் அப்படின்றது மாதிரி வரும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் அவைலபிள் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளிக் பண்ண உடனே இந்த சாஃப்ட்வேர் உங்கள் சிஸ்டமில் எந்த டிஸ்கில் சேவ் பண்ணணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட லொக்கேஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா இங்கே எக்ஸ்டென்ஷன் Creo கூடவே உங்களுக்கு சிமுலேஷன் வேணும், Creo ஃப்ளோ அனாலிசிஸ்லாம் வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரு 15 GBக்கு மேலே வரும். நீங்கள் எல்லாத்தையும் டிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேணாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்துட்டு 5 to 10 minutes ஆச்சு எனக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ டெஸ்க்டாப்பில் உள்ள ஐக்கானை வந்துட்டு லான்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நெட்வொர்க் அக்சஸ் கேட்கும். ஸோ அலோ அக்சஸ் கொடுத்துருங்க. இது ஃபுல் வெர்ஷன் அப்படின்றனால இன்டர்நெட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணும்போது எனக்கு Creo பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்தது. நீங்களும் இந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட ஆட் ஆர் ரிமூவ் ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு நான் ஆல்ரெடி Creo 9 வச்சுருந்தனால இந்த எரர் இருக்கும்னு சொல்லிட்டு நான் Creo 9 வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட Creo 9 இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக Creo 11 வந்துட்டு பிளாட்ஃபார்ம் சர்வீசஸில் மாடிஃபை போங்க. மாடிஃபை போயிட்டு ரிப்பேர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிப்பேர் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுவே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் இது பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபைலை ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ரீகான்ஃபிகரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரீகான்ஃபிகரேஷனை ரன் பண்ணுங்கள். திருப்பி ரன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இன்ஸ்டாலேஷன் ரீரன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 லைசன்ஸ் இருக்க மாதிரி காமிக்குது. ஸோ நான் ஒன்றை வந்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் இங்கே சேஞ்சஸ் பண்ணணும்னா சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாகவே நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபினிஷ்னு கொடுத்துட்டேன். ஃபினிஷ்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணலாம், ரீஸ்டார்ட் பண்ணாமல் கூட டேரெக்டாக லான்ச் பண்ணலாம். சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் லான்ச் பண்ணுறேன். எனக்கு அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்துட்டு போயிடுச்சு. அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளீனாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு எதுவும் டவுட் இருந்தது இன்ஸ்டாலேஷன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம். ஆல்ரெடி அந்த டவுன்லோட் பண்ண பிடிஎஃபில் கூட அதை பற்றின டீட்டெயில் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன்.